Praise the Lord. Hallelujah. அந்த காலை வேளை உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறபடினால் அந்த நாள் முழுவதுக்கு கர்த்தர் நமக்காக சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தையை வைத்து நாம் விசுவாசித்து ஜெபித்து அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையில் கூட உங்களுக்காக பேச தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். உங்களுடைய சோர்ந்து போன பலவீனமான ஆத்துமாவிலே தொய்ந்து போன எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்கு விசுவாசத்தை கொண்டவர்களுடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கலாம், ஏதோ ஒரு இக்கட்டிலே, நெருக்கத்திலே, போராட்டங்களில் இருக்கலாம், துக்கத்திலே, கண்ணீரிலே மூழ்கி இருக்கலாம். இன்னும் பிரச்சனைகள், இன்னும் வேதனைகள், இன்னும் வியாதி படுக்கைகள், ஒன்றன் பின்றாக ஒன்று போராடி கொண்டிருக்கிற காரியங்கள், இன்னும் சில சூழ்நிலைகளை மாற்ற முடியாமல், இன்னும் சில காரியத்திலே பிள்ளைகளுக்கு மேன்மையும் ஆசீர்வாதங்களும், வீட்டுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் வராமல் அநேக தடைகள் இருக்கலாம். கலங்காதிருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவிலே பாதிப்பு இருந்தால்தான், ஒரு விரிசல் இருந்தால்தான் எல்லா விதத்திலும் தடை வரும், பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை பாருங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகளை கொண்டு வந்து நிரப்பினார். அவர் கரம் குறுகி போயிற்றோ என்று மோசனிடத்தில் கேட்டபடியே கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கரம் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யும். செம்மையாய் நடக்கிற, செம்மையான வழியில வாழ்கிற, கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்காக நீங்கள் ஜீவிக்கிற அந்த வைராக்கியமான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். 40 வருஷம் கர்த்தர் செம்மையான வழியில தான் நடத்தினார். ஆனால் அவர்கள் செம்மையான வழியிலே நடக்கவில்லை. அவர்களுக்கு எல்லாவற்றையும் போஷித்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் அநேக துக்கங்களை கர்த்தருக்கு கொண்டு வந்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். ஒரு விஷயம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை, நம்முடைய வேலை ஸ்தலத்தின் சூழ்நிலைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதிலிருந்து எத்தனை செம்மையான வழிகள் நமக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை ஒருபோது வெறுமையா திரும்பாது. அந்த வார்த்தையை நம்புங்கள், அந்த வார்த்தைக்குள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நன்மை செய்யும். இதுவரை தீமையை பார்த்திருக்கலாம், பிரச்சனையை பார்த்திருக்கலாம், துன்பங்களை பார்த்திருக்கலாம், தடைகளை பார்த்திருக்கலாம். ஆனால் வார்த்தை நன்மை செய்யும் என்று நம்புகிறீர்களா? கர்த்தர் இப்பொழுது அற்புதம் செய்ய போறார். வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்டதை ஆண்டவர் மாற்றுவார். செம்மையான வழிக்கு ஒப்புக் கொடுங்கள். பின்மாற்றத்திலிருந்து வெளியே வாருங்கள். இன்னும் மனம் திரும்பாத, விட்டுக் கொடுக்காத சில பாவ காரியங்களை விட்டுக் கொடுத்து நீங்கள் சமாதானத்துக்குள் வாருங்கள். தேவ அன்புக்குள் வாருங்கள். தேவனுடைய கிருபைக்குள் நீங்கள் கீழ்ப்பற்றுங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அற்பமாய், அனாவசியமாய், ஏனோதானோ என்று நீங்கள் சிந்தித்து விடாதிருங்கள். அற்புதம் செய்யும், விடுதலையாக்கும் கர்த்தருடைய கரம் வந்தால் நம் குடும்பங்கள் மேன்மை அடையும், பிள்ளைகள் மேன்மை அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்முடைய கரம் எங்களை நடத்தட்டும், உடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும், எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் சொல்லுங்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குறுகி போகாத உடைய கரத்திலே ஆண்டவரே, எங்களுக்காக நன்மை செய்கிற வார்த்தையோடு வெளிப்பட்டவரே, இந்த காலவெளியில கலங்கி துவண்டு சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தின் வாழ்க்கையும் கர்த்தர் தாமே சந்திப்பீராக. ஆண்டவரே, செம்மையான வழியில் இல்லாத வாழ்க்கையை செம்மைப்படுத்துவீராக. வியாதி, பலவீனம், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகளை சிக்கியிருக்கிறவர்கள், ஆண்டவரை குறுகி போயிருக்கிறவர்கள், ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரம் விடுவிக்கட்டும் அப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து சிறையிருப்பின் மத்தியிலே ஒரு பெரிய
நம்பிக்கை ஜெயத்தை கொடுத்தது போல இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கை தந்து ஜெயத்தை கொடுத்து உம்முடைய செம்மையான வழியில் நடக்க ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் வார்த்தை விசுவாசிக்கட்டும், வார்த்தை நம்பட்டும், நன்மை செய்கிற வார்த்தையை தினமும் வாசித்து ஏற்றுக்கொள்ளட்டும், அதன்படி நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் இப்பொழுதே விடுவிக்கிறீர், இப்பொழுதே சுகம் தருகிறீர், இப்பொழுதே அற்புதம் செய்கிறீர், இப்பொழுதே தடைகள் மாறுகிறது, இப்பொழுதே உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி 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 அப்பா. பிசாசின் திட்டங்கள் முறிந்து போகிறது, கட்டுகள் உடைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் வியாதி படுக்கை மாறுவதற்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி. நீர் அற்புதம் செய்கிறீர், செம்மையான வழியிலங்களை நடத்தும், நன்மை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நன்மை செய்வார்.